ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் நிறைய தளிர் வந்து மொட்டுக்கள் ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரோஜா செடி பாருங்கள், இது வந்து ரொம்ப நாள் செடி. கொஞ்சம் டை பேக்கெல்லாம் வந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் பூத்துக்கிட்டு இருக்குது. கிளை காயுதுன்னா கட் பண்ணி விட்டுடணும் பிரான்ச்சஸ்ஸு, அப்போ தான் நல்லது. இங்கெல்லாம் காயுது பாருங்கள், இது போலெல்லாம் காஞ்சிதுன்னா நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிடணும். பிரான்ச்சஸ் ஃபுல்லாக கட் பண்ணணும். க்ரீன் கலர் வர இடத்துல ஸ்டெம்முக்கிட்ட கட் பண்ணணும். அப்போ தான் திருப்பி கீழே இறங்காமல் இருக்கும். அந்த காஞ்சி போகிற கிளைய சொல்கிறேன் நான். ஏன்னா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரோஜா செடி வளர்க்கும்போது. இந்த செடிக்கு வந்து நான் முருங்கைக்கீரை, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டிருந்தேன். கொண்டைக்கடலை தண்ணி அதெல்லாம் ஊற்றினேன். வெங்காயத்தோல் தண்ணி ஊற்றினேன். இது போலெல்லாம் நம்ம கொடுக்கும்போது பெரிய பூக்களாக இருந்தது. ஏற்கனவே பூத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது காமிச்சிருக்கேன். நேற்று பூ கட் பண்ணிட்டேன். ஏன்னா 2 பக்கம் 2 பூ இருந்தால் ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணிட்டு ஒரு பக்கம் அப்படியே விட்டுடலாம். இந்த பக்கம் தளிர் வந்தோடனே இந்த பக்கம் கட் பண்ணிக்கலாம். அது போல் நம்ம வீட்டு தோட்டத்தில் அப்படி தான் கட் பண்ணோம். நிறைய ரோஜா செடி வச்சுருந்தா நீங்கள் அது போல் கொஞ்சம் ரோஜா செடி விட்டுட்டு கொஞ்சம் ரோஜா செடி இது போல் வளர்க்கலாம். டேபிள் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா பூத்துருக்கு, அழகாக இருக்கு பாருங்கள். இது போல் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் கூட நீங்கள் நல்லா எருமண் கலந்து வச்சுட்டு போட்டு நட்டுடலாம். சூப்பராக பூக்கள் பூக்கும். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க சாமந்தி செடி, பதியமான செடி நிறைய பதியாகுது பாருங்கள். இது வந்து 2 தொட்டி வச்சுருக்கிற பாருங்கள். இது போல் கூட கேட்டிருக்காங்க. நான் அப்புறமா வீடியோ பண்ணுறேன் 3 தொட்டி வச்சு எப்படி பண்ணுறதுன்னு. இந்த சாமந்தி செடி பாருங்கள், இது வந்து ஒயிட் கலரு, வெள்ளை கலரு. போன வாட்டி வாங்கும்போது காப்பாற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து பதியத்துக்கு கூட 3 செடி 4 செடி எடுத்துட்டேன் பாருங்கள், வளருது. கொஞ்சம் நிறைய வளரணுன்னா பிஞ்ச் பண்ணி விடணும். நுனியில் வந்து கிள்ளிட்டோம்னா பிரான்ச்சஸ் போடும் பாருங்கள். இப்போ வந்து இந்த சின்ன ரோஜா செடி பாருங்கள், ஏற்கனவே இந்த பிளான்ட்டு நான் நடும்போது ஒரே ஒரு குச்சி தான் இருந்தது, மேலே பூ இருந்தது, சென்ட்டு பூ. ஒரே ஒரு ஸ்டெம் இருந்தால் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதாவது மண் நான் சொல்கிறப்பெல்லாம் நட்டு வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான தளிர் பாருங்கள், ரெட் கலரில் வந்திருக்கு. இது போல் நல்லா ரெட் கலர் வந்து மொட்டு கூட வந்துருச்சு. மேலே கூட பாருங்கள் மொட்டு வந்திருக்கு. இங்கெல்லாம் கூட இதெல்லாம் புது தளிர் தான். நம்ம வைக்கும்போது ஒரே ஒரு ஸ்டெம்மு தான் இருந்தது, கீழே ஒரு சின்ன கிளை இருந்தது. இதுதான் அது பக்கத்தில் இருக்கு பாருங்கள். அது இதெல்லாம் வந்து புதுசு. இப்போ 1 மந்த் ஆயிடுச்சு இந்த பிளான்ட்டு நம்ம நட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த செடி தான். ஏன்னா நான் வீடியோ பண்ணியிருக்கேன். 1 மந்த்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சென்ட்டு பூ பூத்துருக்கோம், அது நட்டிருக்கிறேன். இதில் என்ன போட்டு நட்டிருக்கிறேன்னா காய்கறி வேஸ்டெல்லாம் போட்டு நட்டிருக்கிறது, வேப்ப இலை, கவுமேனூர், மாட்டு சாணம், மக்கண்டு அதெல்லாம் போட்டு நட்டு வச்சுருக்குறேன். இது போல் நடும்போது கூட பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் சொன்ன அந்த முறையில் கூட காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு சாயிலுக்குள்ளே மணல் கலந்து செம்மண்ணில் நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு போட்டு நட்டிங்கன்னா சூப்பராக இது போல் தளிர் வரும். இது வந்து மேலே மட்டும் நான் கொக்கோ பீட் போட்டிருக்கேன். உள்ள சாயில் வந்து மண், மணல், காய்கறி வேஸ்ட்டு, வேப்ப இலை, கவுமேனூர் போட்டிருக்கேன். காய்கறி வேஸ்ட்டு அப்போவே கிடைக்கலன்னா கூட நீங்கள் செம்மண் போட்டு, அதாவது செம்மண், மாட்டு சாணம், மக்கண்டு, இல்லை புதுசு கிடச்சிதுன்னா நல்லா காய வச்சுட்டு சாயலுக்குள்ளே சேர்த்துக்கலாம், ஒன்றாகாது. எப்போவுமே வந்து ரோஜா செடி வந்து ரோஜா செடியில் கூட சில டைமில் வேறு அழுகல் வரும். அது போலலாம் வராமல் இருக்கணும்னா சாயலுக்குள்ளே கண்டிப்பாக வேப்ப இலை இருக்கணும். நான் வேப்ப இலை போட்டதுனால தான் இது போல் நல்லா வருது. வேப்ப இலை கொஞ்சமாக சேர்க்கணும், அதுக்குன்னு நிறைய சேர்க்கக்கூடாது. ஏன்னா சின்ன பாட்டு சின்ன ரோஜா செடி ஒரே ஒரு குச்சி தான் இது நடும்போது. கொஞ்சமாக கலந்து நீங்கள் வெங்காயத்தோல் கலந்து போட்டு வச்சு நட்டுடலாம். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ஏன்னா என்ன கொடுத்துருக்குறேன், இந்த பிளான்ட் எப்படி நட்டுருக்குறேன்றது சொல்கிறேன் நான். சாயிலுக்குள்ளே நீங்கள் வாழைப்பழம் தோல் சேர்க்கலைன்னா இப்போ நீங்கள் வாழைப்பழம் தோல் கரைச்சி தண்ணி ஊற்றிடலாம். எதுக்கு சொல்கிறேன்னா பெரிய பூ பூக்கும், அப்போ தான் அதுக்காக நான் ஒரே டைம் எல்லாமே கலந்து வச்சுடுவேன். அப்படி கலந்து வைக்கல ஏதாவது ஒரு எருவுன்னா அப்போ நான் தண்ணி கலந்து ஊற்றிடுவேன். அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணிவிட்டு ஊற்றிடுவேன். மண்ணில் கலந்து நம்ம நடுறோம், எந்த பொருளும் சேர்க்கலையோ, இப்போ வெங்காயத்தோல் சேர்க்கலை, வாழைப்பழம் தோல் சேர்க்கலை அப்படின்னா எந்த பொருளும் நீங்கள் சேர்க்கலையோ அந்த பொருள் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி செடி கொடுத்துடலாம். அப்போ தான் நல்லது. ஏன்னா பெரிய பூ வரும், அடுக்கு பூக்களாக, அதுக்காக சொல்கிறேன் நான். ரெய்னி சீசனில் வந்து இப்போ மழை பெய்யுது, அந்த டைம்லலாம் நீங்கள் வந்து 2 டேஸ் தண்ணியை விடக்கூடாது. இன்றைக்கி மழை வந்தது நைட்டு அப்படின்னா நாளைக்கு கூட தண்ணி விடாதீங்க, அப்போ தான் நல்லது. ஏன்னா உள்ள சாயிலுக்குள்ளே நிறைய தண்ணி இருக்கும். அதுக்காக இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.